சோமுட்டேருந்து விவாதத்தை துவங்குறேன். ஆட்சியில் பங்கு காமராஜர் விவகாரம் பிரச்சனையை கிளப்புகிறது காங்கிரஸ். பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. எப்படி பார்க்குறேன்? முதல்ல இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸுடைய விஷயத்தை நம்ம வச்சுக்குவோம். இது அவங்க இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக அந்த கட்சியிலேருந்து யாராவது சொல்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான். அப்படி அவங்க இருக்கும்போது அந்த ஒரு இது நடக்கணும் அப்படின்னா தேர்தலில் அதுக்கு உரிய இடங்களில் முதல்ல போட்டியிடணும். அந்த சீட்டை திமுக ஒதுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ 1980 பார்த்தீங்கன்னா திமுக 112, காங்கிரஸ் 114. அப்போ காங்கிரஸ் அதிக தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் காங்கிரஸ் சார்பில் ஒரு முதலமைச்சர் வந்திருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு சூழல். இப்போ 2006 இவங்க பெரும்பான்மை இல்லை திமுகவுக்கு, ஆனால் மத்தியில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இது எல்லாத்தை விட கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2011 தேர்தல் அப்போ தான் இந்த நாயன்மார்கள் மாதிரி தரேன்னு சொல்லிட்டு 63 சீட்டு கொடுத்தாரு. அப்போ திமுக தரப்புல 119 சீட்டில் தான் நின்னாங்க. 118 பெரும்பான்மை. அப்போ ஒரு இது மட்டும் தோப்போம், மீதியெல்லாம் ஜெயிப்போம் நினச்சிருப்பாங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு தயாராக இருந்தார் கருணாநிதி. அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சிருந்தால் நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்திருக்கும். ஆனால் அந்த 3 முறையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சி. குறிப்பாக இந்த 2011 பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில், திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்னொரு ஃப்ளோரில் 2Gக்கான சிபிஐ விசாரணை நடந்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 63 சீட்டு ஏன் கொடுத்தாங்கங்கிறது எல்லாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணும். ஆக அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லைங்கிறதுனால தான் கடந்த தேர்தலையே வெறும் 25 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ மட்டும் என்ன காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்குதா, அது கையில் சிபிஐ இருக்கா, இல்லை அமலாக்கத்துறை இருக்கா, என்ன காரணத்துக்காக கூடுதல் சீட்டு கொடுக்கணுங்கிறது தான் யதார்த்த கருதல். இது சரி தவறுன்னு சொல்லவில்லை. கூட்டணி ஆட்சிக்கு எதிரான ஆளுநானும் கிடையாது. ஜனநாயக அமைப்புல அது ஒன்று, தனிப்பெரும்பான்மை பெற்று ஒரு கட்சி அமைக்கலாம், இல்லைன்னா கூட்டணி சேர்த்துக்கலாம். இப்போ பாஜகவை பல்வேறு விதங்களில் நான் விமர்சிக்கிறவன், எதிர்க்கிறவன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2014 அவங்க அறுதி பெரும்பான்மை 19லையும் வெற்றி பெற்ற பிறகும் கூட்டணி கட்சிக்கு மந்திரி சபையில் கொடுத்தாங்க. ஸோ இது அவங்களுடைய ஒரு சூழல். ஆனால் வரும் தேர்தலில் நிச்சயமாக காங்கிரஸுக்கு கடந்த முறை கொடுத்த சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெருசு தான். ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் போகணும் அப்படின்னு காங்கிரஸ் முயலுதா? அதுக்கு தான் இந்த காமராஜர் விவகாரத்தை எடுக்கிறாங்க. இல்லை, வெளியில் போக மாட்டாங்க, நாங்கள் போனாலும் போயிடுவோம் பாத்தியா அப்படிங்கிற ஒரு தோரணைக்கு வேணால் பயன்படும். ஏன்னா இல்லைன்னா ஏன் அதை உருவாக்கணும்? இப்போ அதிமுக பாஜக இருக்கிற இடத்துக்கு காங்கிரஸ் போக முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா உள்ள பிரியுமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தான் சொல்ல முடியும், யூகத்தை சொல்ல முடியாது. அதுக்காக அட்வான்ஸாகவே முடிவு எடுத்துட்டு செய்ய முடியாது இவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய்க்கான வாக்கு வங்கிங்கிறதுக்கான ஒரு உறுதியான எதுவுமே சொல்ல முடியாது. இது வரைக்கும் அவர் எதுலையுமே நிரூபிக்கலை. அந்த மாதிரி தான் அவருடைய வாக்கு வங்கி இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்போனால் இந்த மண் குதிரைகளை நம்பி காங்கிரஸ் போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக போகாது. அவங்க திமுக கூட்டணியிலே இருந்து தவிர இது ஒரு கொள்கை சார்ந்தும் பல விஷயங்கள் உடன்படக்கூடியதாக இருக்குது. அந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் வேற, அதாவது ராகுல் காந்திக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல மாநிலத்துக்கான ஒரு உரிய உரிமைகளை தாவேகாவும் காங்கிரஸும் எந்த கொள்கையில் உங்களுக்கு முரண் இருக்க போகுது? இல்லை, காங்கிரஸுக்கான கொள்கைகள் ஓகே, தாவேகாவுக்கு என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி திராவிடம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய அவர் இந்த தலைவருடைய அந்த குறுகிய பேச்சு, ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அவர் பேசுகிற பேச்சு, அந்த அவங்க கட்சி சார்பாக பேசுகிறவங்க பேச்செல்லாம் பார்க்குறப்ப அது என்ன கொள்கை கோட்பாடு, இல்லை அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி கொள்கை இல்லை சார் அப்படிங்கிறது தெரியல. நான் எனக்கு என்னன்னா இதுவரைக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற முடியலை. அது நீங்கள் 1980 சொல்லுங்கள், 2006 கூட 95 இடங்கள் திமுக எடுக்குது. அப்போ கூட அமைச்சரவையில் பங்கெடுக்க முடியலை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற பதிவுகள்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய லீடர்ஷிப், செல்வப்பெருந்தகையோட லீடர்ஷிப்பில் நான் அமைச்சரவையில் பங்கெடுத்து தான் தீர்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை செல்வப்பெருந்தகை முன்வைக்கலாம்ல. அதுக்கான மூமெண்ட்ஸ் தானே அவராகவே பாமக தலைவரை பார்க்க போகிறது, தேமுதிகவை நீங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்கிறது, இன்னைக்கு இந்த இஷ்யூவை உருவாக்குறது, காமராஜர் சம்பந்தமான இஷ்யூ திருச்சி சிவா பேசினது பெரிய பூதாகரமாக உருவாக்குறது. இப்போ கட்சியில் பல பேர் அது மாதிரி பேசினாலும் இப்போ அந்த கட்சியுடைய ஏன் கார்த்திக் சிதம்பரம் சமீபத்திலே 2 முறை சொல்லியிருக்கிறார். போன மே மாதம் அதே மாதிரி சொன்னார், நாங்கள் அமைச்சர்களை பங்கு பெறணும், நாங்கள் என்ன ஞானியா முற்றும் திறந்த முனிவர்களா அப்படின்னு. போன அக்டோபரில் அதே வார்த்தையை பேசினார்.
அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் பேசினார் அந்த மாதிரி. அப்புறம் காங்கிரஸ் மாநிலத்தோட அது மாநிலத்துடைய இவர் பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதமே எழுதினார். உடனடியே எங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுங்கன்னு கடிதம் எழுதினார். இது எல்லாம் வந்து ஒரு யதார்த்த நிலையை பார்க்கும்போது இது ஒரு நகைச்சுவையாக பார்க்கலாம், இல்லை ஒரு அரசியலாக ஒரு சுவாரஸ்யமாக, நகைச்சுவைன்னு சொன்னால் அவங்களுக்கு வருத்தம் வரும், ஒரு சுவாரஸ்யமாக எடுத்துக்கலாமே தவிர இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய ஒரு திருவிழான்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரிலாம் நடக்கிற மாதிரி தேர்தல்னு வந்துருச்சுன்னா கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சு வரும். சரி, அப்போ ஆனால் கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது அது அவங்கவுங்களுக்கே தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நேரத்தில் இப்படி சொல்கிறது தங்களுடைய தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் கூட. இப்போ உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது, அங்கே இடதுசாரி முன்னணியில் அங்கே ஒரு சிறிய கட்சி இருந்தால் கூட அவங்க சின்னத்திலே போட்டியிடுங்கன்றுவாங்க, சின்னத்தில் தலையிட மாட்டாங்க. உரிய தொகுதி, ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ, அந்தந்த செல்வாக்கு ஏற்ற தொகுதி, அமைச்சர்கள் இடம், அதே மாதிரி இங்கே நடந்தால் வந்து நமக்கு நல்லது தான். இல்லை, ஆனால் அங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை பெரும் வகையில் தான் திமுக நிற்க போகுது. அப்போ எதுக்காக வந்து கூட்டணி சேர்க்கணுங்கிற எண்ணம் வரும்ல. சரி, இப்போ இபிஎஸ் தன்னோட ஒரு பெரிய கட்சி வரும் அப்படிங்கிறார், அது யாரை மையப்படுத்தி சொல்கிறார்? இல்லை, இபிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் கூட வந்து எந்த கட்சியும் போகிறதுக்கான பெரிய கட்சி எதுவுமே இப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் உட்பட எதுவும் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஒன்று, இப்போ தனியாக பார்த்தா நாம் தமிழர் கட்சி, அதுவும் வந்து ஒரு கணிசமான வாக்குவங்கள் உள்ள கட்சி, ஆனால் அதுவும் காங்கிரஸ் கூட போகிறதுக்கான, இப்போ பிஜேபி மாதிரி தான் காங்கிரஸும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய அரசியல், சீமானுடைய அரசியல். அதுமாதிரி தேவைக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அதற்கான இது வந்து அதிமுகவுக்கு போகுமா அப்படின்னா அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வந்து தேவைக்க நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. இப்போ எடப்பாடி அவர் தான் இன்றைக்கி கூட அவர் அது மாதிரி தான் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, யார் தலைவர் யார் சிஎம் இப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு செய்தியாளர்கிட்ட. ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை. இது எதுக்காக சொல்கிறாருன்னா, தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அமித்ஷாவும், அதே மாதிரி அந்த கட்சியில் உள்ள சில பேரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பாஜக இதில். அப்போ அவங்களுக்கு வந்து உங்களை மட்டுமே நான் நம்பி இல்லை, எங்களுக்கு வந்து வேற சில வாய்ப்புகளும் நான் பாஜக மிரட்டுறதுக்கு இபிஎஸ் சொல்றாரா? அதனால அதை வந்து சொல்றதுக்காக இருக்கலாம், அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு எந்த ஒரு பெரிய கட்சியுமே அதிமுக கூட இப்போதைக்கான சூழலில் போகிற மாதிரியான ஒரு சூழல் தெரியல. ஒரு வேளை வந்து வர டிசம்பருக்கு மேலே சில பேர் சொல்கிற மாதிரி பாஜக அதிமுக கூட்டணியை பிரிந்தால் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம நாளை இதை இன்றைய சூழலுக்கு இவர் சொல்கிறது வந்து பாஜகவுக்காக சொல்கிறதா தான் தோணுது. மன வருத்தத்தோடு திமுக கூட்டணியில் இருக்கண்டா அப்படின்னு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார் ஐபிஎஸ். இல்லை, அது அவர் அதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, இப்போ விசிக வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லாத நாள் இல்லை, ஜாதி கட்சி மதவாத கட்சி இருக்கிற இதில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து மதிமுக பொதுச் செயலாளர் இப்போ நேற்று கூட ஒரு இதில் வட மாவட்டத்திலேயே மேற்கு மாவட்டத்தில் ஒரு இதில் பேசினப்போ கூட விமர்சிச்சிருக்கிறாரு. சிபிஐ சிபிஎம் பற்றி சொல்லவே வேண்டாம். அப்போ இவங்க எப்படி வந்து அதிமுக கூட போவாங்க? ஓகே, இது வந்து தான் சொல்கிறேனே, அதாவது ஒருவேளை நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பாஜக அமைச்சரவையில் பங்கு அப்படின்னு கேட்குது, பாஜக வெளியே போனால் இவங்கெல்லாம் இணைஞ்சிருவாங்களா? அதுக்கான ஒரு களத்தை உருவாக்குறாரா இபிஎஸ்? இல்லை, அது வந்து அவர் எதிர்காலம், அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வேளை வந்து பாஜக அதிமுக பிரிந்தால் அப்போ அதிமுக கூட சில கட்சிகள் சேர்றதுக்கான சூழல் வரலாம். அதுக்கான வேர்டிங்ஸை தான் அவர் இப்போவுமே போட்டு வைக்கிறாரு. இல்லை, இவ்வளவு இதாக இப்போ அந்த கட்சி கூட டெய்லி அது சம்மந்தமாக அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழலில் இது நடக்குமா இப்படி அப்படிங்கிறது தெரியல. தவிர அந்த கட்சிகளுக்கே ஒரு மாதிரி தானே இருக்கும். என்னங்க பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு நம்மள போய் சிகப்பு கம்பளங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இது இப்போதைக்கு இவருடைய மனநிலை வந்து என்னன்னா, பாஜகவுக்கு எகென்ஸ்டா இப்போ ஏற்கனவே பாஜகவுடைய அழுத்தத்தினால தான் இந்த கூட்டணியே அமைஞ்சிருக்கு, அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் லைட்டாக ஒரு மிரட்டி பார்ப்போமே அப்படின்னு. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறதா இருந்துச்சுன்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான், அங்கே கணவன் மனைவி மட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவன் கத்தியை காட்டி அவன் கணவனை மிரட்டுறான். இதுக்கப்புறம் அந்த சொன்னோம்னு வச்சிங்களேன், அந்த கதை உலக புகழ்பெற்ற கதை, அது தமிழில். அந்த கதையோட முடிவு நீங்களே தெரிஞ்சிங்க. அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்று. இல்லை, இன்னொரு வந்து சொல்லக்கூடிய உதாரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்ன நீ 4 அடி தான் அடிக்கணும், அதுக்கு மேலே அடிச்சுன்னா அவன் கோவம் வரும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடியுடைய விஷயம். மற்றபடி பாஜகவுக்கான ஒரு பணிந்து தான் இருக்கிறார் இந்த கூட்டணியிலேருந்து இப்போதைய வரைக்கும்.
அதை மீறி வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா மாதிரி கூட்டணிக்கு நான் வர வைப்பேன்.